நம்ம மனுஷனுக்கு தெரிஞ்சது ஒரு வழி தான். தேவனுக்கு 1000 வழிகளை தெரியும். ஒரு வழி அடைஞ்சா 1000 வழிகள் மூலம் கர்த்தர் நம்மளுக்கு வழிகளை திறந்து விடுவார். ஜெபம் அவசியம் என்று நான் சொல்லுகிறேன். ஜெபம் நம்மளை பாதுகாக்கும். ஆமே. ஜெபம் நம்முடைய வழிகளை சரியாக்கும். ஜெபம் நம்மளை நல்லவர்களாக மாற்றும். ஜெபம் நமக்கு நல்லதை கொண்டு வரும். ஜெபம் நமக்கு நன்மையானதை தரும். ஜெபம் நம்மளை இந்த உலகத்தில் வெற்றி உள்ளவர்களாக வாழ வைக்கும். கர்த்தருடைய வசனமும் நம்முடைய ஜெபங்களும் நமக்கு வழிவாசல்களை திறக்கும். நான் சொல்லுகிறேன், 100 வயசுல கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு குழந்தைய தர முடியுமானால், நான் சொல்லுகிறேன், உங்க தேவை தேவனுடைய பார்வையில ஒரு அற்பமான காரியம். கரங்களை தட்டுவான். உங்களுடைய பிரச்சனை தேவனுடைய பார்வையில ஒரு அற்பமான காரியம், ஒண்ணுமே இல்லாத ஒரு காரியம் அது. ஆமே. 100 வயசுல குழந்தை கொடுக்க முடியுமானால், எனக்கு ஒரு நன்மையையும் கிருபையையும் எனக்கு நல்லதையும் பொருளாதாரத்தையும் கொடுப்பதற்கு அவருக்கு நிச்சயமா என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எனக்கு தெரிஞ்சது ஒரு வழி தாங்க. நம்ம மனுஷனுக்கு தெரிஞ்சது ஒரு வழி தான். அதனால அந்த ஒரு வழியை நோக்கி நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அந்த ஒரு வழியை அடைகிற பொழுது நம்மளுக்கு கண்ணீர் வருகிறது, வேதனை வருகிறது. ஆனா தேவனுக்கு 1000 வழிகளை தெரியும். அந்த தேவனை நாம் ஆராதிக்கிற நமக்கு தேவன் 1000 வழி, ஒரு வழி அடைஞ்சா 1000 வழிகள் மூலம் கர்த்தர் நம்மளுக்கு வழிகளை திறந்து விடுவார்.